ஒரு நாள் பள்ளிக்கு புதுசா ஒரு பையன் வர்றான். அவன் பார்க்குறதுக்கு ரொம்ப பயந்த சுபாவத்தோட இருக்கான். அவன் கால்ல செருப்பு இல்ல. ட்ரெஸ்ஸு கூட பழைய ட்ரெஸ்ஸு மாரி இருக்கு. பழைய பேகு இதெல்லாம் பார்த்துட்டு அவன கேலி கிண்டல் பண்ணி சக மாணவர்கள் எல்லாருமே சிரிக்கிறாங்க. அவன் எல்லாத்துக்கிட்டயுமே பதில் எதுவுமே சொல்லாம தல குனிஞ்சு ரொம்ப அமைதியா உட்கார்ந்தர்றான். இப்படியே நாட்கள் போய்க்கிட்டே இருக்கு. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அந்த பையன யாருமே கிண்டல் பண்றதில்ல. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு நாள் கையில்லாத ஒருத்தர் அவரோட கால்லயும் செருப்பு இல்லாம இந்த பையன கொண்டு வந்து ஸ்கூல்ல விட வர்றாரு. அவரு யாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட கேட்கும்போது தான் தெரியுது. அவரு தான் அந்த பையனோட அப்பான்னு சொல்லிட்டு. அவங்களோட அப்பா இவ்ளோ கஷ்டப்பட்டு அந்த பையன படிக்க வைக்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா, அந்த மாணவர்கள் யாருமே அந்த பையன கிண்டல் பண்றதே கிடையாது. அந்த பையன் ஒரு நாள் அந்த சக மாணவர்கள் எல்லாத்துக்கிட்டயுமே சொன்னானா, "என்கிட்ட இப்ப கால்ல செருப்பு இல்ல. நல்ல ட்ரெஸ் கூட போட்டுக்கிறதுக்கு இல்ல. நான் 3 வேள சாப்பிடுறதே பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. இவ்ளோ கஷ்டங்கள் எனக்கு இருந்தாலும், எங்க அப்பா நான் நல்லா படிக்கணும் அப்படின்றதுக்காக தான் ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன கொண்டு வந்து ஸ்கூல்ல சேர்க்கறாரு. நிச்சயமா நான் நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆயி, எங்க அப்பாக்கு தேவையான எல்லாமே பண்ணி குடுப்பேன். அன்னைக்கு நாங்க கால்ல நல்ல செருப்பும், நல்ல ட்ரெஸ்ஸும் எல்லாமே நல்லதா போட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப தன்னம்பிக்கையோட அவ்ளோ சின்ன வயசுல பேசினானாம். இந்த கதையிலிருந்து நாம என்ன கத்துக்கலாம் அப்படின்னா, அந்த பையன்கிட்ட நல்ல ட்ரெஸ்ஸு, செருப்பு, பேகு இதெல்லாம் இல்லாம இருக்கிறது அவனோட லட்சியத்துக்கு தடையே கிடையாது. அவனால முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கை அவனுக்கு இருக்க வரைக்கும், அவனுக்கு எதுவுமே தடையில்ல. நிச்சயமா அவனால வாழ்க்கையில சாதிக்க முடியும். இந்த கதைய கேட்டுக்கிட்டு இருக்க உங்கனாலயும் உங்களுக்கு எவ்ளோ கஷ்டங்கள் இருந்தாலும், உங்ககிட்ட லட்சியம் அப்படின்ற ஒண்ணு இருக்கு அப்படின்னா, அத அடையறதுக்கு நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னா, எவ்ளோ தடைகள் வந்தாலும் உங்கனாலயும் நிச்சயமா சாதிக்க முடியும்.